மக்களே, நான் இன்றைக்கி வந்து ரசகுல்லா செய்ய போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரசகுல்லா. நான் பாலை காய வச்சுட்டேன், லெமன் போட்டேன். இப்போ பால் பாருங்கள் கொதிக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த பால் திரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த பால் திரியாக வருதுன்னு சொன்னால அதை நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி போகிற மாதிரி புழிஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா திரியாக இல்லாமல் நல்லா எப்படி சப்பாத்தி மாவு பிசையணும் அந்த அளவுக்கு அந்த பதத்தில் நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், நல்லா பிசையணும். பாருங்க மக்களே, நான் வந்து மாவு பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஜீரா காய்ச்சலாம் வாங்க. பாருங்க, ஜீரா காய்ச்சலாம் பாருங்கள். ஜீரா கொச்சிட்ருக்கு. ஏலக்காய் போட்டுடலாம். நம்ம வாசனையாக இருக்கும். ஏலக்காய் போட்டால் வாசனையாக இருக்கும். போடும்போது எவ்வளோ வாசனை. ஏலக்காய் போட்டேன், நல்லா கொதிக்கிட்டோம். ஏன்னா நான் வந்து ஏழு பால்ஸ் தான் தேய்ச்சிருக்கேன். நாங்கள் 2 பேருன்றதுனால 1/2 லிட்டர் பால் தான் ஊற்றினேன். நான் ஊற்றி காய வச்சேன். அதில் 7 பால்ஸ் தான் வந்திருக்கு. அப்போது ஜீரா கொஞ்சம் கம்மியாக தானே வைக்கணும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச ரசகுல்லா பால்ஸை நம்ம எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இறக்கிடலாம். ரசகுல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், உடையாமல் கொள்ளாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரசகுல்லானா ரொம்ப பிடிக்கும். எங்கள் மம்மி அடிக்கடிக்க செஞ்சு தருவாங்க. இங்கே பாருங்கள், ரசகுல்லா சூப்பராக வந்துச்சு பால்ஸு.